ஹலோ மக்களை, இப்போ நீங்கள் பார்த்துருக்கோம் தமிழ் டேஷன் வந்த கம்பெனிஸ். ஓகே, இந்த பார்க்க போகிறோம்னா நான் பென்டன் ஏலியன் ஃபோர்ஸில் இருக்கிற 5 தரமான எபிசோட் பற்றி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த எபிசோட் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏதோ ரிவர்ச் பண்ணி பாருங்களேன், அற்புதமாக இருக்கும். ஒரு ரைட்டும் மிஸ்டேக்குள்ள போகலாம். 5th பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிசி பாட்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடில் வந்து நீங்கள் முதல்ல நாலஜின்ஸை பார்த்துருப்பீங்க, கடைசியாக இதில் வந்து நான் பார்த்துருப்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த நாலஜின்னு குழந்தையோட ஒரு டப்பா வந்து பார்த்தீங்கன்னா இடத்துல வந்து விழுந்துடும். அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். பென் மாதிரியே மாறும், பென் மாதிரி ஏலியன் சமுத்திரம் மாறும், பென் மாதிரியும் மாறும், கெவின் மாதிரியும் மாறும். ஏன்னா பென் மண்டமலையே கூட வந்து குத்தும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான வெப்பனாக வந்து இருக்கும். வெப்பன் இல்லை, விளையாட்டு பொருளாக தான் தான் இருந்திருக்கும். அதாவது அவங்களை பொறுத்த வரைக்கும் விளையாட்டு பொருள். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதில் சரமறையான அடி வாங்கியிருப்பாரு. சுத்தமாக பெண்ணுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரிஞ்சிருக்காது. அந்த எபிசோட்லாம் பார்க்கும்போது தான் நான் மண்டே பேசிட்டு இருந்தேன், என்னடா இது இப்படி இருக்கு, இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் கடைசியில் வந்து சொல்கிறாங்க இது குழந்தையோட பொம்மைப்பான்னு சொல்லிட்டு. லே யாரா நீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீவாச் பண்ணும்போது இந்த பொம்மையே எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது, இவங்க எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பாங்க, அந்த பொம்மை யூஸ் பண்ணுறது குழந்தை எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும், இவங்க வெப்பன்ஸ் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்க தோணுது. ஆனால் இவங்களை பற்றி அதுக்கப்புறம் எந்த சீசன் நான் பேசலை, அப்படி விட்டாங்க. 4th பெஸ்ட்டில் ஃபைனல் பேட்டில் பார்ட் 1 பார்ட் 2 2 எபிசோடும் தான் தரமாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இதை பென்டன் ஏலியன் ஃபோர்ஸோட எண்டிங்காக இருந்திருக்கும், அப்புறம் அல்டிமேட் ஏலியன் ஸ்டார்டிங்காக தான் இருந்திருக்கும். என்ன நடந்திருக்கும், வீடியோஸ் வந்து ஆல்பிடோட கை கொத்துக்கிட்டு பென் வந்து டிஃபீட் பண்ணிடுவார், அப்புறம் ஆம்னிஸ் வந்து வயசு போட்டுவார், அப்புறம் ஆல்பிடோ வந்து ஏமாத்திடுவார். அதுக்கப்புறம் வந்து பென் இப்படி திரும்ப மோட்டிவேட் ஆகிட்டு வில்கேஸ் வந்து டிஃபீட் பண்ணிட்டு ஆல்பிடோட அல்டிமேட் வந்து நாட்டே போட்டுவார். அதுக்கப்புறம் பென் அல்டிமேட் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். அந்த 2 எபிசோடுமே வந்து தரமாக இருக்குங்க. இது ஒரு படமாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா வேற லெவலில் தரம் இருக்கும். இந்த 2 எபிசோடுமே வந்து எப்போ படம் வந்து நான் உட்காந்து பார்ப்பேன். அந்த அளவுக்கு நான் பக்காவாக சூப்பராக வந்து பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பென்டன் கிளாசிக்கான ரெஃபரன்ஸ்லாம் கூட வந்து இந்த எபிசோடில் வந்து வச்சிருப்பாங்க. அதை நான் பார்க்கும்போது நல்லா இருந்திருக்கும். அதை நான் அப்பே நோட் பண்ணுவாங்க, கவுண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் 3rd பிளேஸில் கான் ஆஃப் ராத். இந்த எபிசோட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா இந்த எபிசோட நம்ம தலைவர் ரேத்தம் தான் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பென் இந்த எபிசோட ஃபுல்லாக இருந்தால் ரேத்தாம் தான் இருப்பார். அது மட்டும் இல்லாமல் ரேத்துக்கு வந்து கெவினுக்கு காம்பினேஷன் வந்து பக்காவாக சமயம் தான் இருக்கும். ரேத்தோட கேரக்டரையும் சரி டைலாக்ஸும் சரி பக்காவும் தான் இருப்பாங்க. முடிஞ்சிருக்கும் வந்து இந்த எபிசோட தமிழில் போய் பாருங்க, தமிழ் டப்பிங் பக்காவும் தான் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ரேத்துக்கு வந்து குழந்தைக்கு இருக்க அந்த காம்பினேஷன் ஐயோ தரமாக தான் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கடைசியில் அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டர் முழுங்கணும் நம்ம கெவின் கொடுக்குற ரியாக்ஷன் தான் இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா மண்டோல் ஓடிட்டு இருக்குது. அந்தளவுக்கு தான் தரமாக இருக்கும். நீங்கள் ரொம்ப காண்டாவில் ரொம்ப சோகமாக இருந்தீங்கன்னா இந்த எபிசோட போட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சிரிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அந்தளவுக்கு வந்து சூப்பராக தான் இருக்கும் அந்த எபிசோடு. அது மட்டும் இல்லாமல் நம்ம மாஸ்டரோட வயிற்றுக்குள்ள போய் நம்ம ரேத்து வந்து திரும்ப அந்த குழந்தைய கொண்டு வர சீக்வன்ஸ்னா பங்கமம் தான் இருக்குங்க. நீங்கள் இந்த எபிசோட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரேத்துக்கு ஃபேன் ஆகிடுவீங்க. அப்புறம் 2nd பிளேஸில் வார் ஆஃப் த வேர்ல்டு. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடில் தான் நம்ம ஹைப்ரிட் வந்து பார்த்தீங்கன்னா பென் டிஃபீட் பண்ணியிருப்பாரு. டிஃபீட் பண்ணியிருக்க மாட்டார், அதாவது அவங்க டிசீஸ் வந்து க்யூர் பண்ணி வந்து சரி பண்ணி வந்து அனுப்பிட்டுருப்பாரு. இந்த 2 எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தரமாக இருக்கும். பென் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சீசன் 1 அதாவது பென் ஏலியன் ஃபோர்ஸ் சீசன் 1லேருந்து சீசன் 2 வரைக்கும் அந்த கேரக்டர் தான் டெவலப் பண்ணி இந்த எபிசோட எண்டிங்கில் வந்து பக்கா வந்து காமிச்சிருப்பாங்க. வேறு லெவலில் வந்து தான் இருக்கும். பென் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆம்னிட்டிஸ் யூஸ் பண்ணி எல்லாருக்கும் நல்லது செய்யணும், அவன் கேரக்டர் எப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த எபிசோட் வந்து பக்கா வந்து காமிச்சிருப்பாங்க. ஆஸ் மெத்தி வந்து சொல்லுவார் ஆம்னிட்டிஸ் முக்கியம்டா, நீ எதுக்கும் போவதான்னு சொல்லிட்டு. ஆனால் அதையும் மீறி வந்து பென் பேட்டி எல்லாருக்கும் உதவி பண்ணி ஹைப்ரிட் வந்து க்யூர் பண்ணி வந்து அனுப்பிவிட்டுருப்பாரு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பென்னோட கேரக்டர் வந்து பக்கா வந்து காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பென் வந்து ஏற்கனவே ஹைப்ரிட் வந்து உதவி பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் வந்து திரும்ப கொண்டு வந்து வச்சு சமயம் வந்து காமிச்சிருப்பாங்க. வேற லெவலில் வந்து இருக்கும். இந்த எபிசோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பென் வந்து இன்னும் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு கேரக்டர் ரொம்ப சூப்பராக வந்து காமிச்சிருப்பாங்க. ரைட்டிங் பக்கா வந்து இருக்கும். அப்புறம் ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா வெகன்ஸ் ஆஃப் வில்கேட்ஸ். இந்த எபிசோட் வந்து நம்ம ஏலியன் ஃபோர்ஸ்னு சொன்னாலே கண்டிப்பாக வந்து இந்த எபிசோட் வந்து ஞாபகம் வந்துடும். அதாவது பார்த்தீங்கன்னா வில்கேட்ஸ் வந்து யூனிவர்ஸில் இருக்கிற எல்லா சூப்பர் ஹீரோஸும் வந்து எவிட் பண்ணிட்டு அவங்க பவர்ஸ் வந்து ஆட்டையை போட்டுக்கிட்டு பென் வந்து அடிச்சு ஊற்றுன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருப்பான். பென்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியாதுனால அவன் பவர்ஃபுல்லாக இருக்கான், நம்ம பவனாட்டியோட நம்ம வந்து பவர்ஃபுல்லாக ஆகணும்னு சொல்லிட்டு மாஸ்டர் கண்ட்ரோல் அன்லாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்ப்பான். மாஸ்டர் கண்ட்ரோல் அன்லாக் பண்ணலாம்னு பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா கெவின் இம்யூட்டன்ட் ஆயிடுவான். அது மட்டும் இல்லாமல் 4 ஏலியன்ஸ் வந்து வெளியோடி எப்படி வந்து எல்லா ஏலியன் வந்து பென் வந்து வாட்சுக்குள்ள அடிச்சிட்டு திரும்ப வந்து வில்கேட்ஸ் அடிக்கலாம்னு போகும்போது வில்கேட்ஸ் வந்து மண்டமலே வந்து பென் அடிச்சிருவாரு. அப்புறம் பென் வந்து செத்துருவாரு. அதுக்கப்புறம் வந்து ஆம்னிட்டிஸ் வந்து நான் இருக்கேன்டா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப டைமண்ட் ஹெட் மாற்றிட்டு வில்கேட்ஸோட மண்டமலை தட்டி அனுப்பிட்டுருப்பாங்க. அதுக்கு தான் தரமாக வந்து இருக்கும். இந்த 2 எபிசோடும் வந்து நம்மளுடைய பரபரம் போவோம். கடைசியில் வந்து அந்த 5 சீக்வன்ஸ்லாம் ஒக்கா பங்கமாக வந்து இருக்கும். வில்கேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் அப்புறம் இந்த எபிசோட் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்ப்போம். அதுக்கேற்ற மாதிரி அந்த எபிசோட் வந்து வில்கேட்ஸ் வந்து மாதம் வந்து காமிச்சிருப்பாங்க. ஓகே மக்களே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் லிஸ்ட். இதே மாதிரி உங்களுக்கு லிஸ்ட் இருக்கும், மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் போயிருக்கும். இந்த லிஸ்ட்ல எந்த எபிசோட் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பென்டன் ஏலியன் ஃபோர்ஸ் ஃபேன்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் மறக்காம வீடியோ வந்து ஷேர் பண்ணிட்டு அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிடுங்க. அப்புறம் ஹைப்னு ஒரு மேட்டர் வந்துருக்கு, முடிஞ்சா நமக்கும் போட்டுவிடுங்க. 3 தான் ஒரு வாரத்துக்கு பண்ண முடியும். ஒரு வாய்ப்பு இருந்தால் நம்ம சேனலுக்கு ஒன்று போட்டுவிடுங்க. ரைட் மக்களே, இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்கணும் வச்சேன். கீழே இருக்கும் கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் மக்களே, அப்போ தான் இந்த விஷயம் கண்டிப்பாக டெய்லி நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் பாய்.